ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி நம்ம ஜென்ரல் தமிழுடைய வீக்லி டெஸ்ட் நம்பர் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீக்லி டெஸ்ட் நம்பர் 7க்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ்லேயும் நம்ம போர்ஷன்ஸ் வந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ தேவிரா புக் போயிட்டுருக்கு. ஸோ அதில் உள்ள டெஸ்ட் போர்ஷன்ஸான நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம இன்றைக்கான டெஸ்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. ஸோ நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு ஆன்சர் பார்க்க நீங்கள் போட்டிருக்க டெஸ்ட்டில் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதையும் நோட் பண்ணிட்டே வாங்க. கடைசியாக எத்தனை கொஷின் கரெக்டாக அவுட் ஆஃப் 50க்கு எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் 7 பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கல்லா ஒருவன் தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் திருக்குறள் இது. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் தகைமை. கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். அடுத்து வேர்ச்சொல் நவின்றேன், அதுக்குள்ள வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க நவில். பாடினாள், அதுக்குள்ள வேர்ச்சொல் பாடு. நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் எதனால் அறியப்படும்? புகழ் மற்றும் பழியால் அறியப்படும். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஸோ இதில் உள்ள வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க எய். சரியாக சீர்களை உடைய குறளை தேர்வு செய்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன் இருக்குது, திருக்குறள் இருக்குது. ஸோ இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா, விலங்கோடு மக்கள் அணையர், இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர் சரியான திருக்குறள். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? தாம் கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும். கல்வி அறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் யாரிடம் கலந்து போய்விடும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, தான் கற்றுத்தேர்ந்த தன்னை விட கற்றுத்தேர்ந்த அறிஞர்களிடம் உரையாடும் பொழுது. கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிட்டு கூறுகிறார்? கலர் நிலத்துடன் ஒப்பிட்டு கூறுகிறார். பசுவும் கண்ணும், இந்த இதுக்குடைய இலக்கண குறிப்பு வெளிப்படையாக வந்துள்ளது, அதனால் இது எண்ணும்மை. சேர்த்து எழுதுக. கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன. வந்தான் நடந்தான், அதுக்குள்ள வேர்ச்சொல் வா நட. அயர்ந்தவன், அதற்கான வேர்ச்சொல் அயர். கற்கின்றனர், நிகழ்கால வினைமுற்றின் வேர்ச்சொல் கல். வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. வேலு நாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் குயிலி. திரைசை பாடல்களில் உரைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருளில் வரக்கூடிய தொடர் விளைவு தொடர். விதை என்னும் வேர்ச்சொலின் எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை. எவ்வளவு உயரமான மரம், இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். ஆச்சரியக்குறி வந்திருக்கு இல்லையா, அதனால் உணர்ச்சி தொடர். சமண பெண் துறவிகள் அழைக்கப்பட்டதில் தவறானதை சுட்டுக. அவ்வை, பைம்பை, ஐயை 3 வரும், இது வராது. ஸோ குறவைன்றது தவறான விடை. குரம்பை அப்படின்னு சொல்லிட்டு வரும், குறவை வரக்கூடாது. சூளாமணியை முதலாக பதிப்பித்தவர் சீவை தாமோதரனார். ஆரூரர் என்னும் இயற்பெயர் யாருடையது? சுந்தரர். கபிலர் பாடிய கபிலர் பாடிய நூல்களில் தவறானது மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை. இது எல்லாமே அவர் பாடியது. இந்த மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை மட்டும் வராது. ஸோ அது சரியான விடை. அங்கே தவறானதான் கேட்டிருக்காங்க, அதனால் அது சரியான விடை. தமிழின் முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம். பூக்களை பறிக்காதீர், இது எவ்வகை வாக்கியம்? கட்டளை தொடர். படைத்தோன், அதற்குரிய வேர்ச்சொல் படை. உன் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க.
உண்கின்றவன். இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை. எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை எழுதியவர் கல்யாண சுந்தரம். அஞ்சலையம்மாள் பிறந்த ஊர் கடலூர். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நரி சிறந்தனவே என்று பாடியவர் பாரதியார். சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் அமைந்தொரு பால் சூடாமை சான்றோர்கணி இதில் பயின்று வந்துள்ள அணி உவமையன். அதை செய்தது நான் அல்லேன். அடுத்தது சந்தி பிழையற்ற தொடர். விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. ஸோ இதில் சரியான விடை பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. ஸோ ஒற்று இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக வரணும். ஸோ இதுதான் சரியான விடை. மாற்றி என்ற பெயர் சொல்லின் வகையறிக. மாற்றி என்பது பண்பு பெயர். மயங்கிய அதுக்குள்ள வேர்ச்சொல் மயங்கு. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா, இது எவ்வகை தொடர்? பெய்ததா கேள்விக்குறி வருது இல்லையா, அப்போ இது வினா தொடர். சந்த பாடல்களை மிகுதியாக பாடியவர்கள் யார்? அருணகிரிநாதர், வெள்ளிப்புத்தூரர். 2 கூற்று கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, சிவஞான போதத்திற்கு உரை எழுதியவர் சிவஞான முனிவர். சரி. சிவஞான போதத்திற்கு சிவஞான முனிவர் எழுதிய அந்த உரை எதெல்லாம் அப்படின்னா சிவஞான மாபாடியம், திராவிட மாபாடியம் என்று வழங்கப்படுகிறது. அதுவும் சரி. ஸோ கூற்று 1, 2 சரி. அடுத்தது பொறுத்துக. கூர்ம புராணம், காஞ்சி புராணம், விநாயகர் புராணம், மச்ச புராணம். ஸோ இதில் அதோடைய ஆசிரியர் பெயர்கள் வடமலையப்பர், கச்சியப்ப முனிவர், சிவஞான முனிவர், அதிவீரராமபாண்டியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். கூர்ம புராணம் ஆசிரியர் அதிவீரராமபாண்டியன், காஞ்சி புராணம் சிவஞான முனிவர், விநாயகர் புராணம் கச்சியப்ப முனிவர், மச்ச புராணம் வடமலையப்பர். ஸோ 4, 3, 1, 2. ஞானக்குரல் என்ற நூலை பாடியவர் ஔவையார். ஔவையார் பிற்கால ஔவையார், பிற்காலத்தைச் சேர்ந்தவர். இவருடைய பாடல்களில் அழகும் அணியும் சேர்ந்திருப்பதால் இச்சித்தர் இப்பெயர் பெற்றார். அழகணி சித்தர். அவர் பெயரில் உள்ள அந்த அழகணி அப்படின்றது அவருடைய பாடல்களிலும் அழகும் அணியும் சேர்ந்து வருவதால் அவருடைய பெயர் அழகணி சித்தர். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து போய்விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதை மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? 53. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பாரதிமார் கலைஞர். மலர்கை இலக்கண குறிப்பு உவமைத்தொகை. கரைபொரு இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. படி என்னும் வேற்றலின் தன்மை உரிமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. படிப்பேன். கொங்கணி சித்தரின் சீடர் யார்? இடைக்காட்டு சித்தர். ஸோ இந்த சித்தர்களிலிருந்து நமக்கு அடிக்கடி நிறைய கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த அவுட் சோர்ஸில் நம்ம சித்தரை பற்றி தான் நல்லா படிச்சுக்கோங்க. நிறைய சித்தர்கள் பற்றி நமக்கு கேள்விகள் நிறையவே வந்திருக்கு இந்த அவுட் சோர்ஸ்லேருந்து. ஸோ அந்த சித்தர்கள் பாட்டு நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நானும் உங்களுக்கு ஒரு 2-3 கேள்விகள் கேட்டிருக்கேன். ஸோ அவுட் சோர்ஸ் உங்களுக்கு டெலகிராமில் இருக்குது. அதில் போய்ட்டு நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எத்தனை கொஷினுக்கு இங்கே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.